இப்போ நம்ம போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னா என்னதுன்னா, இது வந்து நிடாசோல் ப்ரொப்பனலால் அதுக்கப்புறம் நிடோலால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரொப்பனலால் நிடோலால் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னா வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். இப்போ போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் என்ன சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்னா வந்து எலிவேஷன் ஆஃப் தி போர்ட்டல் வெயினஸ் ப்ரெஷர் தான் சொல்கிறாங்க. அபவ் 100 அதுக்கப்புறம் வந்து 10 to 12 mg வரைக்கும் இருக்கும். நார்மலாக பார்த்தோன்னா வந்து நார்மலாக எப்படி இருக்குதுன்னா, நார்மலாக வந்து அப்புறம் 5 to 10 mmHg தான் இருக்கும். இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ரிசல்ட் வந்து இன்க்ரீஸிங் ரெசிஸ்டன்ட் டு தி போர்ட்டல் பிளட் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் ரெசிஸ்டன்ட்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸிங் ரெசிஸ்டன்ட் டு தி போர்ட்டல் பிளட் ஃப்ளோ. போர்ட்டல்னால் என்னது, இந்த மாதிரி போர்ட்டல் வந்து சுற்றி இருக்குமா, அந்த போர்ட்டல் பிளட் ஃப்ளோவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுலையும் அந்த போர்ட்டல் பிளட் ஃப்ளோவில் வந்து ஏதாச்சும் அதிகமாகிறதுனாலையும் ஒரு காமன்லி வந்து நடக்கக்கூடியது தான் சொல்கிறாங்க. இன்க்ரீஸிங் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஒரு மெயினான ஒரு வேர்டு. இந்த வேர்டு வந்து நம்ம எழுதணும் மெயினாக. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இட் காசஸ். இப்போ வந்து காசஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறணும். காசஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் போட்ட பிறகு இதோட கிளாஸிஃபிகேஷன், இதோட காசஸ் வந்து மோஸ்ட் காமன் காசஸாக வந்து எப்படி இருக்குதுன்னா, அப்புறம் வந்து பெரிசைனோசைடல்னு சொல்கிறாங்க. பெரிசைனோசைடல்னால் வந்து என்னதுன்னா ஒரு லேயர் தான் வந்து பெரிசைனோசைடல்னு சொல்கிறாங்க. சைனோசைடல், போஸ்ட் சைனோசைடல். இப்போ என்னென்னா பெரிசைனோசைடல்னால் என்னென்னா, இது வந்து ஒரு ஹெப்பாட்டிக் ரீஜியனில் வரக்கூடிய ஒரு சைனோசைடல் தான் சொல்கிறாங்க. ப்ரீ ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக், அதுக்கப்புறம் இந்த ஹெப்பாட்டிக் தான். இந்த சைனோசைடல் வந்து எப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பெரிசைனோசைடெலாம் வந்து எங்கே இருக்குதுன்னா லிவருக்குள்ளே இருக்கும். பெரினா வந்து லிவருக்கு வெளியில் இருக்கிறது. இப்போ வந்து போஸ்ட் சைனோசைடெலாம் வந்து லிவர்கிட்டது வெளியில் வந்ததை சொல்கிறாங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே முக்கியமானது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து என்னென்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது. அந்த இதில் வந்து என்னென்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது. இதில் வந்து டக்டை கொடுக்குறது வந்து சைனோசைடல். இப்போ வந்து பெரிசைனோசைடெல்லாம் வந்து குட்டிலாம் போய் அந்த டக்டில் மூலியமாக போகுதுல்ல, அது வந்து அதுக்கப்புறம் சீவியா, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சைனோசைடெலாம் வந்து உள்ளேருந்து வெளியில் போகிறது. இதுதான் சொல்கிறாங்க. போஸ்ட் ஹெப்பாட்டிக்காக இருக்கும், போஸ்ட் ஹெப்பாட்டிக், பெரி ஹெப்பாட்டிக்காக இருக்கும் சொல்கிறாங்க. பெரிசைனோசைடல், சைனோசைடல், போஸ்ட் சைனோசைடல்னு ஒரு 3 காமனாக இருக்குது. ஒரு மோஸ்ட் காமனஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனோட ஒரு இதுதான் வந்து சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ் தான் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் காமனஸ்ட் ஃபார்மாக வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனாக இருக்குது. இது வந்து போர்ட்டல் வெயின் அப்ஸ்ட்ரக்ஷனால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா போர்ட்டல் அதுக்கப்புறம் பெரிசைனோசைடெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக், இன்ட்ரா ஹெப்பாட்டிக்ன்ற. எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் வெளியில் இருக்கிறது வந்து த்ரோம்போசிஸ் ஆஃப் தி அதுக்கப்புறம் ட்ராமா, மெலிக்னன்ட் டிகிரி பேன்க்ரியாசிஸ் மூலியமாகவும், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இது பேர் என்னதுன்னா SCHISTOMOMISASIS. இது வந்து என்னதுன்னா இது எப்படி இருக்குன்னா வந்து பேஷண்ட் வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த டிசீஸ் வருமா. இது வந்து ஸ்னைல் ஃபீவர்னு சொல்கிறாங்க. இது வந்து காசஸ் பை தி பிளட் வந்து ஃப்ளங்காக ஒரு பேராசைட்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா சார்கோடிடோசிஸ்னால் வந்து வேறு எதுவுமே இல்லை. இது ஒரு டிசீஸ் தான் வந்திருக்குது. ஒரு கிளம்ப் இன்ஃப்ளேம்டு செல்லாக இருக்கும், ஒரு கிரானுலோமேட்டஸோடு சேர்ந்து வந்திருக்கும் சார்கோடியோசிஸு. இது வந்து எப்படின்னா ஸ்கின் இருக்குதுன்னா வந்து ஸ்கின்னில் வந்து டாட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரா ஹெப்பாட்டிக்கில் இப்போ வந்து சைனோசாய்டலில் வந்து சிரோசிஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிவர், அதுக்கப்புறம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லிவர், அல்லது இப்போ ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் ஹெப்படோசெல்லுலர் இன்ஜுரி ஆஃப் த லிவர் சொல்லலாம், அது எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லிவராக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் சைனோசைடெல்லாம் வந்து இன்ட்ரா ஹெப்பாட்டிக்காக இருக்குது.
இன்ட்ரா ஹெப்பாட்டிக் வந்து வீனோ அதுக்கப்புறம் வந்து அக்ளூசிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனோ அக்ளூசிவ் டிசீஸ். வீனோ அக்ளூசிவ் டிசீஸ்னால் வந்து இட் இஸ் அ சைனூசாய்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் சிண்ட்ரோமாக இருக்குது. இந்த டிசீஸ் வந்து என்னென்னா லிவரில் வந்து வரக்கூடியது. லிவரில் வந்து பிளாக் வந்து நடக்குதா, லிவரில் வந்து ஒரு பிளாக் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இட் லீட்ஸ் டு ஹை டோஸ் ஹீமோதெரப்பி வந்து ஆஃப்டர் ஹீமோதெரப்பிக்கு அப்புறம் பிரச்சனை வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து BUDDCHIARI சிண்ட்ரோம், ஹெப்பாட்டிக் வீனஸ் த்ரோம்போசிஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வகையான சிண்ட்ரோம் தான். எப்படின்னா இது வந்து லிவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவரில் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். ஒரு வந்து நம்ம இதிலே பார்த்தோன்னா குட்டியாக வந்து ஒரு பட் செரி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா வெயினில் வந்து லிவரில் வந்து ஹெப்பாட்டிக் வெயினில் வந்து ஒரு ட்ரைனேஜில் வந்து பிரச்சனை இருக்குது, ஒரு பிளாக்கேஜ் வெயினில் வந்து ஒரு பிளாக்கேஜ் ஆஃப் பிரச்சனை இருக்குன்னா வந்து இதை தான் சொல்கிறாங்க. இதோட காமனாக இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் சிஸ்டமிக், அதுக்கப்புறம் வந்து கொலேட்ரல் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் போர்ட்டல் வீனஸ் கொயாகுலேஷன் இருக்குது. இப்போ வந்து என்னதுன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம தனியாகவே பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னா போர்ட்டல் சிஸ்டமிக் அதுக்கப்புறம் கொலேட்ரல் ஃபார்மேஷன், போர்ட்டல் வீனஸ் கன்ஜஷன், போர்ட்டல் சிஸ்டமிக் கொலேட்ரல் ஃபார்மேஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த கொலேட்ரல் ஃபார்மேஷன் வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னால் வரக்கூடியது. அண்டு கன்ஜஷன்னா வந்து என்னதுன்னா ஒரு டிராஃபிக் ஜாம் வந்து ஏற்படுது. இதில் ஒரு டிராஃபிக் ஜாம் வந்து போர்ட்டல் வெயினில் வந்து ஏற்படக்கூடியதான் வந்து டிராஃபிக் ஜாம். ஒரு ரிட்ரோகிரேட் பிளட் ஃப்ளோ வந்து பின்னாடி வழியாக போகிறதுனால ஒரு ஹைப்பர் டென்ஷனால் பின்னாடி வழியாக போகுது, ஒரு லோ ப்ரெஷர் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தா கிளினிக்கல் பிக்சரில் வந்து ஹெமரேஜ் வர சான்ஸ், ஹெமரேஜ் ஆஃப் தி ரப்சர் ஆஃப் வேரியஸ் ஹெமஸ்டோசிஸாக இருக்குது. டைலேட்டட் ஆஃப் த பிளட் வெசல் இருக்கும், அசைட்டிஸ் இருக்குது, ஸ்ப்ளீனோமெகாலி இருக்குது, ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம், அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக், அதுக்கப்புறம் என்செஃபலோபதி, ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. இந்த ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி வந்துட்டு என்னென்னா பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளைன் ஆகுது. எது மூலியமா? லிவர் டேமேஜ் மூலியமாக பிரெயினில் வந்து பிரச்சனை வர்றது தான் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனில் வந்து பிரச்சனை வர்றது தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து லிவர் டேமேஜ். ஸோ இப்போ ஸ்ப்ளீனோமெகலின்னு போட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கார்டினல் ஃபைண்டிங் ஆஃப் தி புரோட்டல் ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து சாலிடாக இருக்குது. ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம் இட் மேபி த்ரோம்போசிஸாக வந்து இட் மேபி த்ரோம்போசிஸாக இருக்குது. கொலேட்ரல் ஃபார்மேஷனில் வந்து ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக்கில் வந்து வேரியஸ் கேஸ்ட்ரிக்கில் வந்து பிரச்சனை இருக்குது. அண்ட் ரெக்டமில் வந்து ரெக்டம் வந்து ஹெமராய்டு அண்ட் ரெட்ரோபெரிட்டோனியல் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிய அம்பிளிக்கலியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டீரியர் அப்டாமினல் வால்லே வந்து ஆன்டீரியர் அப்டாமினல் வாலில் ஏதாச்சும் இருக்கலாம், அதில் வந்து ஃபில்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிரோசிஸ் வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இப்போ வந்து டார்டஸ் வீனஸ் ரேடியேஷன் ஃப்ரம் தி, அதுக்கப்புறம் அம்பிளிக்கஸ், அதுக்கப்புறம் வந்து கேப்பட் மியூசடைஸாக இருக்குது. ஆஸ் எ ரிசல்ட் வந்து போர்ட்டல் சிஸ்டமிக் ஸ்டண்டிங் அண்ட் வேரியஸ் டாக்ஸிக் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டன்சஸ் இஸ் என்டர் இன்டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் வந்து என்டர் ஆகுது வித்தவுட் கோயிங் ஆஃப் த லிவர். திஸ் இஸ் த பேசிக் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்டி ஓடர் ஆஃப் த ப்ரீத்தாக வந்து இருக்குது. ப்ரீத்தே வந்து ஒரு மாதிரி ஓடராக இருக்கும், மாய்ஸ்டி ஓடராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மெர்காப்டன், அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதியாக மாறுது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்துட்டோம்னா இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குது, எண்டோஸ்கோப்பி வந்து பண்ணுறாங்க. அப்படி எண்டோஸ்கோப்பி பண்ணையில் என்ன இருக்குது, த ப்ரெசன்ஸ் ஆஃப் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். டஸ் நாட் டிடெக்ட் காசஸ், எப்படி காசஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசோனோகிராஃபி வந்து எவாலுவேஷன் ஆஃப் த சைஸு, அதோட சைஸ் என்ன, டெக்ஸ்சர் ஆஃப் த லிவர், ஸ்ப்ளீனோமெகலி இருக்கா, டயாமீட்டரோட அது பேட்டர்ன் இருக்குது, போர்ட்டல் வெயின் எப்படி இருக்குது, அசைட்டிஸ் இருக்கா, கொலேட்ரல் சர்க்குலேஷன் இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து சிடி அண்ட் எம்ஆர்ஐன்னு பார்த்துட்டோன்னா
அதுக்கப்புறம் வந்து இது வந்து யூஸ்வலி நாட் நீடட். அதுக்கப்புறம் தே ஆர் சென்சிட்டிவ் மெத்தட் டு டிடெக்ட் தி கொலேட்ரல். சென்சிட்டிவ் மெத்தடாக இருக்கும். இது வந்து கொலேட்ரலை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர்னு இருக்குது. போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர்னால் வந்து போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர்னு இருக்கா. இந்த போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர் வந்து டு மெஷர் தி போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர் இஸ் நீடட் டு தி கன்ஃபார்ம் ஆஃப் தி போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டு டிடெக்ட் தி அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் போர்ட்டல் அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் வீனோகிராஃபி வந்து வச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னதுன்னா, இது வந்து மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரிட்ராக்ஷன் ஆஃப் த ப்ரெஷர் இன்டு தி போர்ட்டல் வெயின் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் த போர்ட்டல் வெயின் ப்ரெஷர் ரிடக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொப்பனலாலும் நிடோலாலும் கொடுக்குறாங்க. ப்ரொப்பனலால் பீட்டா பிளாக்கர் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜுகுலார் இன்டர் ஹெப்பாட்டிக் போஸ்டல் சிஸ்டமிக் ஸ்டண்ட் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மெயினாக வந்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஜுகுலார் இன்டர் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டமிக் ஸ்டண்ட் வந்து வைக்கிறாங்க. சர்ஜிக்கல் டீகம்ப்ரெஷன் ப்ரொசீஜரில் வந்து அதர் ஒப்பீனியனில் வந்து டிக்ரீசிங் போர்ட்டல் வீனஸ் ப்ரெஷர் வந்து இருக்குது. தென் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் அப்பர் ஜிஐடி ப்ளீடிங், அசைட்டிஸ், ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல், அதுக்கப்புறம் வந்து பெரிட்டோனைட்டிஸ், ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் ஸ்ப்ளீனோசம். இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னதுன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் முடிச்சாச்சு.